السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد صلى الله عليه وسلم: تعجلوا الحج. صدق حبيبنا صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுல் அம்பியா சய்யிதுல் அத்கியா முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் மேலான அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கியிருக்கிறது. உலகின் பல்வேறு திசைகளிலிருந்தும் புனிதமிக்க அந்த இல்லத்தை நாடி இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தங்களுடைய பயணத்தை உலகெங்கிலும் இருந்து முஸ்லிம்கள் துவக்கியிருக்கிறார்கள். ஹஜ் செய்தவர்கள் பெரும் நசீபை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, மீண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கலாம். இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லுபவர்கள் நீண்ட ஆசையுடனும் பெரிய தேட்டத்துடனும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான தயாரிப்பிலே இருக்கலாம். இதுவரை ஹஜ் செய்யாதவர்கள் அதை செய்ய வேண்டும் என்ற துஆவிலும் ஆசையிலும் அதற்கான தேட்டத்திலும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஹஜ்ஜினுடைய காலங்கள் வருகிற பொழுதும் ஹஜ்ஜை பற்றியும் புனிதமிக்க அந்த கஅபாவை பற்றியும் ஒவ்வொரு மூமினுடைய சிந்தனைகளில் ஆக்கிரமித்து நிற்பதை நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புனிதமிக்க அந்த இல்லங்கள் லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ்ஜை விரைவாக செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். ஹஜ்ஜை அவசரமாக செய்யுங்கள். பொதுவாக எந்த ஒரு இபாதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வதில்லை. நிதானமா செய்யுங்க, அமைதியா செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றது பழக்கம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பொறுத்து பேசுகிற பொழுது மாத்திரம் இப்படி சொல்கிறார்கள், ஹஜ்ஜை அவசரமாக செய்யுங்கள். அதற்கு பல நேரங்கள் பல காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு விளங்குகிற பாஷையில் ஒரு தடவை காரணத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் ஹஜ்ஜை செய்ய முடியாமல் போகிற சில கஷ்டங்கள் உங்களுக்கு நேர்ந்து விடலாம் என்று சொன்னார்கள். அது வறுமையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், அல்லது செய்ய முடியாத அளவுக்கு வேறு பல தடைகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் தடைகள் வந்து விடலாம். எனவே ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் மாத்திரம் நீங்கள் தீவிரம் காட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்ல, குர்ஆன்ல, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில, வார்த்தையில எந்த இடத்திலேயும் ஹஜ் என்பது வாழ்நாள்
அமலினுடைய கடைசியோடு சம்பந்தப்பட்டது என்கின்ற ஒரு வரியை நீங்கள் எங்கேயும் பார்த்துவிட முடியாது, காட்டிவிட முடியாது. ஹஜ் என்பது வாழ்நாளின் கடைசி அமல் கிடையாது. அது இளமையில் துடிப்போடு உற்சாகத்தோடு செய்ய வேண்டிய அமல் ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ்ஜுங்கிறது இளமையில செய்ய வேண்டிய அமல், அது வயோதிகத்தில் உள்ள அமல் கிடையாது. நாம இப்படி நினைச்சுக்கலாம், ஒரு வேளை களிமா, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இப்படியே சின்ன வயசுல இருந்து இஸ்லாத்தினுடைய கடமைகள் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஆர்டர்ல அப்படியே கடைசியா ஹஜ்ஜி வர்றதுனால இவர் கடைசியா ஹஜ்ஜி செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிக்கிடுவார். இவர் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஹஜ்ஜி செய்வாரு. பிள்ளையுடைய நிக்காக சரி அதை பார்த்துக்கலாம், அதுக்கு பின்னால ஹஜ்ஜ பார்த்துக்கலாம். குழந்தை, பேரன், பேத்தி, வீடு கட்டணும், பல்வேறு காரணங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இனி என்ன செய்யணும்? சரி இனி ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுப்பார். மார்க்கம் அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து ஹஜ்ஜிக்கு கொடுக்கவே கிடையாது. எந்த இடத்திலையுமே ஹஜ்ஜுங்கிறதே கடைசியாக அமலுங்கிறதே கிடையாது. அது வேணா இப்படி சொல்லிக்கலாம், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை ஒரு வருஷத்துல கடமையாக்கப்பட்டுச்சு, நோம்பு ஒரு வருஷத்துல கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹஜ்ஜி கடமையானது கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய கடைசி காலகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜி கடமையாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க வாழ்நாளுடைய, அதுதான் கடைசி முதலுமான ஹஜ்ஜி, ஒரே ஹஜ்ஜி தான். இந்த ஆர்டர்ல வேணுமானால் ஹஜ்ஜி கடைசியாக சொல்லப்பட்டிருக்கலாமே தவிர இது அடிப்படையாக வச்சுட்டு ஹஜ்ஜுங்கிறது செய்ய வேண்டிய அமல்கள்ல கடைசி நாம நினைச்சிடக்கூடாது. அது இளமையில செய்ய வேண்டிய அமல் ஹஜ்ஜுங்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை குறித்து சொல்லுகிற பொழுது மாத்திரம் வசதி வாய்ப்புகள் வந்துட்டுன்னா ஹஜ்ஜை தயவு செய்து தாமதப்படுத்த வேண்டாம். இதுக்கு அடுத்து இன்னொரு எச்சரிக்கை கொடுக்கிறாங்க, அதுதான் நம்ம கவனிக்கணும். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய இல்லத்தை, அல்லாஹுவை அதை சந்திப்பதற்கு ஒரு உயர்ந்த பயணம் அது. இந்த பயணத்தை உடலும் பொருளும் ஒத்துழைத்ததற்கு பின்னால் வேறு ஏதாவது காரணத்தை சொல்லி நீங்கள் தள்ளி வைப்பீர்களேயானால் அல்லாஹ் அந்த காரணத்தை, காரியத்தை தள்ளி வைப்பான். நான் சொல்லலாம், தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். திருமணத்திற்காக அது தள்ளி வைப்போமேயானால் திருமணத்தை அல்லாஹ் தள்ளி வைப்பான். நான் சொல்லலாம், எது குறித்தும் இந்த அளவுக்கு எச்சரிக்கை தரப்படவில்லை. அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுஸில இப்படி ஒரு வார்த்தையை சொன்னானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒருத்தனுக்கு 5 வருஷம் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்து, நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்து, ஹஜ்ஜிக்கு போறதுக்கான எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தும் அவன் ஹஜ்ஜிக்கு போகலன்னா இன்னஹு லமஹ்ரூமுன், அவன் ஹஜ்ஜி மட்டும் தடுக்கப்பட்டவன் அல்ல, அவன் வாழ்க்கையினுடைய எல்லா பாக்கியத்தையும் நான் தடுத்து வச்சிருவேங்கிறான். அல்லாஹ் அனுபவிக்க வேண்டிய எல்லா பெரிய பாக்கியத்தையும் நான் தடுத்துருவாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜை நம்ம எப்படி பார்த்துட்டோம்? இன்றைக்கு ஹஜ்ஜி என்பது ஒரு பெரிய வியாபாரமாக வியாபாரிகள் ஆக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்திலேயும் வியாபார சிந்தனை ஹஜ்ஜை பொறுத்து வந்துடுச்சு. என்ன வியாபார சிந்தனை? எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகணும். அது ஒரு உம்ராவுக்கு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. 50,000 ரூபாயில போறதா அல்லது 5 லட்சம் ரூபாயில போறதா? இப்ப இவருக்கு முன்னால இருக்கிறது தான். ஒரு 50,000 ரூபாயில போய் ஹஜ்ஜை முடிச்சு உம்ராவை முடிச்சுட்டு வந்துடலாம். 50,000 ரூபாயிலையும் போகலாம், இல்ல 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போகலாம். இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு இவருக்கு வசதி இருக்குது. இவர் வியாபார கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாரு. இதை ஒரு 50,000 ரூபாய் முடிச்சுட்டா மீது 4,50,000 ரூபாய் நமக்கு லாபம் தானே. இங்க நோக்கம் எவ்வளவு செய்யறதுங்கிறது நோக்கம் அல்ல, கடமை யார் மேலுங்கிறது தான் நோக்கம். கடமையானதற்கு பின்னால எது கடமையாச்சோ அதைத்தான் செய்யணும். தொழுகை கடமையாச்சுன்னா தொழுகையை தான் நிறைவேற்றணும். ஹஜ்ஜி கடமையாகுது, எனவே ஹஜ்ஜி செஞ்சாகணும். இங்க அங்க போகிறது, அந்த இடத்தை பார்க்கிறது, இது சுற்றுலா தலம் அல்ல. அது சும்மா போய் பார்த்துட்டு வந்துடணும், ஒரு முஸ்லீம்களுடைய கடமைங்கிறது அல்ல. அதை தாண்டி இதை கடமையாக பார்க்கப்பட வேண்டும். வசதி இல்ல, வாய்ப்பு இல்ல, அது வேற விஷயம். ஹஜ்ஜினுடைய விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அல்லாஹு அக்பர். வேற எந்த விஷயத்திலையுமே இப்படி ஒரு வார்த்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. வசதி இருந்து, எல்லா வசதியும் இருந்து ஹஜ்ஜிக்கு போகலாம், ஆனா ஹஜ்ஜிக்கு போறது இல்லைன்னு சொல்லி சொன்னா அவன் ஏன் முஸ்லீமா மௌத்தாகணும்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீமா மௌத்தாக வேண்டாம், யூதன் நஸ்ரானியா மௌத்தாகட்டும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஃபல்யமுத் இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியன். இப்படி ஒரு வார்த்தையை நீங்க வேற எதிலையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியதாக பார்க்க முடியாது. தொழுகலியா அவன் முஸ்லீமா அப்படி சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் விஷயத்துல. ஆனா ஹஜ் விஷயத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அவன் வசதி இருந்தும் ஹஜ் செய்யலன்னா அவன் முஸ்லீமா மௌத்தாகிறதுல காஃபிரா மௌத்தாகிறதுல எந்த வித்தியாசம் இல்லைன்ட்டாங்க சொல்லுங்க. இதை விடவும் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்ல முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு மிக கடுமையான ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி விட்டார்கள். அப்ப ஹஜ் குறித்து நாம் தெளிவான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த ஹஜ்ஜி அந்த இடங்களை பார்க்கிறதுக்கான ஆசை, அதனுடைய நிலைமை, இஸ்லாம் உருவான இடம், இஸ்லாம் வளர்ந்த இடம், அங்க ரசூலுல்லாஹ் பிறந்த இடம், இதையெல்லாம் தாண்டி ஹஜ்ஜிங்கிற அந்த கடமையை குறித்து தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு பணங்காசுகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய நசீப் இல்லைன்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய உள்ளத்துல ஆசை இல்லைன்னா அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டான். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆசை இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும், கல்புல ஆசையும் அல்லாஹ்வின் நாட்டமும் இருந்தால் உங்கள் சில நேரங்கள்ல நம்மளுடைய உடல் ஒத்துழைக்காமல் போகலாம், பணம் ஒத்துழைக்காமல் போகலாம், ஆனா அல்லாஹ் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். ஹஜ்ஜி அது காட்டுகிற பெரிய அற்புதம். அது ஹஜ்ஜி அது காட்டுகிற பெரிய அற்புதம். பஞ்ச பராரிகளான அடுத்த வேலைக்கு வழி இல்லாத எத்தனையோ பேர்களை கொண்டு வந்து அல்லாஹ் தன்னுடைய இல்லத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்திடுவான். எங்கோ ஹஜ்ஜி இருக்குதுங்கிறது இல்லைங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜுக்குங்கிறது இவ்வளவு பேர் போறாங்க வராங்க, ஏதோ ஒரு வகையில ஒரு கடமையாக ஃபார்மாலிட்டியா நடந்துட்டு இருக்குன்னு இல்ல. ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறது அந்த ஒரு ஹஜ் அமல் தான். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் பாதுகாக்கிறது. உலகத்திலே முஸ்லீம்களை இன்றைக்கு வரைக்கும் தலை நிமிர்ந்து கண்ணியத்தோடு வாழ வைக்கிறது அந்த கட்டிடம் தான். இன்றைக்கு வரைக்கும் உலகத்திற்கே சவாலாக இருக்கிறது அந்த கட்டடம் தான். எத்தனையோ சோதனைகளை சந்தித்திருக்கிறது. காபாவை இடித்து பார்த்தார்கள், பீரங்கிகளை கொண்டு தகர்த்து பார்த்தார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை துண்டு துண்டாக ஆக்கினார்கள். 1500 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டடம் இஸ்லாமியர்களுடைய கையில. ஹஜ்ஜிங்கிறது ஒரு அமலாக நீங்க பார்க்காதீங்க, அதை தாண்டி முஸ்லிம்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அமல். அது முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட அமல். ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னைக்காவது பரவாயில்லை, அது இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்குது, முஸ்லிம்கள் பாதுகாக்கிறாங்க, எல்லாம் சரிதான். நாம நினைக்கிறோம் நாம அதை பாதுகாக்கிறோம். அந்த காபாவும் அந்த புண்ணிய பூமியும் தான் முஸ்லிம்களை பாதுகாக்கிறது. அன்னைக்கு யார் இருந்தா? அவ்வளவு பெரிய யானை படைகளோடு ஒரு பெரிய தலைவன், அபிசீனிய தலைவன் படையெடுத்து வருகிற பொழுது அப்துல் முத்தலிபிட்ட போய் அவன் கேட்டான், நான் இடிக்க போறேன். அப்துல் முத்தலிப் அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ இடிச்சுக்கன்ட்டார். யாரு தடுக்கிறதுக்கு முன்னால யாரும் இல்ல. யார் இருந்தா? இஸ்லாமிய ஆட்சி இல்ல, எதுவுமே இல்ல. இடிக்க போறேன் தான் ஒரு ஊர் தலைவர்கிட்ட போய் அவன் சொல்றான், அபிசீனியா அப்ரஹா. என்ன அவன் முதல்ல அங்க காபத்துல்லாவை கட்டி பார்த்தான். அவன் ஊர்ல யமன் தான் அவன் ஊரு. அங்க காபாவை கட்டி பார்த்தான். மக்கள் வருவாங்க, நான் இங்க ஒரு காபாவை கட்டிருக்கேன், இல்ல இங்க வாங்கன்னு சொல்லி பார்த்தேன், யாருமே வரல. அப்படின்னா முடிவெடுத்தா இதை இடிச்சிட்டு வேணா இதை புதுப்பிக்கலாம் முடிவு பண்ணி தான் படையெடுத்து வந்தான். இடிக்க போறேன்னு ஊர் தலைவர்கிட்ட வந்து சொன்னப்போ நீ இடிச்சுக்கன்ட்டார் அவர் அப்துல் முத்தலிப். அவன் இடிக்க போறேன்னு இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவர் ஒட்டகத்தை பழையமாக பிடிச்சு வச்சிருந்தான். இவர் வந்து கேட்டாரு, என் ஒட்டகத்தை கொடுத்துரு. அவன் சொன்னா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லையா? இந்த காபாவை உங்க ஊர்ல இருக்கிற இந்த கட்டடத்தை இடிக்க போறேங்கிற, நீ என்ன பார்த்தா என் ஒட்டகத்தை கொடுத்துருன்னு சின்ன பிள்ளை மாதிரி வந்து அழுகிறிய அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் நான், அதனால நான் தான் கேட்கணும். அந்த வீட்டுக்கு இன்னொருத்தன் இருக்கிற சொந்தக்காரன், அவன் பார்த்துக்கிடுவான். யாரிடத்திலேயும் இல்லாமல் தனியாக விடப்பட்டது காபா. அன்றைக்கு சுற்றிலும் பெரிய படையுடன் பலத்துடன் அந்த காபாவின் மீது மோதிய பொழுது அல்லாஹ் என்ன செய்தான்? குர்ஆன் சொல்ற இல்லையா அந்த வரலாறு? வார்சல அலைஹிம் தைரன் அபாபில், சின்ன சின்ன பறவை, சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க, சிட்டுக்குருவி மாதிரி ஒரு சின்ன பறவையை தானே அனுப்புனா. லேசா காலில் வச்சிருந்த சின்ன சின்ன கல் அத்தனையும் அணுகுண்டுகள். அல்லாஹ் உலகத்தில் தேவைப்படுகிற பொழுது அது போன்று பெரிய தன்னுடைய படைகளை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். மாடு சாப்பிட்டு துப்பிய வைக்கோலை போல அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவ்வளவு பெரிய படை. யார் பாதுகாத்தது? கடந்த காலங்களில் அந்த காபாவின் மீது எத்தனையோ படையெடுப்புகள், பிரச்சனைகள், குண்டுகள், மலைகள் எல்லாம் பொழிந்திருக்கிறது.
சில நேரங்கள்ல திமின்னு ஈராக்ல இருந்து ஒரு 50 தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சாங்க காபாவுக்குள்ள. நுழைந்து அப்படியே ஹரம் ஷரீஃபில் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷூட்டிங்னா கடுமையாக கிட்டத்தட்ட 200-250 பேர் அவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க, தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே அவன் பீரங்கிகள் எல்லா பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது எப்படின்னா ஜனாதா பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு வந்தாங்க. உள்ளுக்குள்ள காபாவுக்குள்ள ஹரம் ஷரீஃபுக்குள்ள கொண்டு வந்து மடமட அப்படியே சுட்டு தள்ளினாங்க. பல பேர்களை ஷஹீதாக்குனாங்க. காபத்துல்லாஹ்வை இடிச்சாங்க, தொலை போட்டாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்தாங்க, போயிட்டாங்க திருடிட்டு. 20 வருஷமா காபாவுல கல்லு கிடையாது. 20 வருஷமா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு இல்ல. இருக்குதா இல்லையா? இன்னைக்கு யாரும் இல்லை. போனாங்க, திருடிட்டு போனாங்க, கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. 20 வருஷமாக அல்லாஹ் மீண்டும் அந்த காபாவுக்கு ஒரு பெரிய அல்லாஹ் தஆலா சக்தியை கொடுத்தான். இஸ்லாமியர்கள் பலம் பெற்றார்கள். மீண்டும் அந்த ரவுடிகளை, தீவிரவாதிகளை இஸ்லாமியர்கள் அழித்தார்கள். அந்த கல்லை கைப்பற்றினார்கள். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், பெரிய கல்லாக ஒரே கல்லாக இருந்த அந்த ஹஜ்ருல் அஸ்வத் துண்டு துண்டாக போன காரணத்தினால ஒரு 7 துண்டுகள் அவர்கள்ட்ட இருந்து கைப்பற்றி கொண்டு வந்து பதிச்சு வச்சிருக்கிறாங்க காபத்துல்லாஹ். இப்படி இஸ்லாம் கடந்த காலங்களில் காபா நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய பெரிய பலம்ங்கிறான், இஸ்லாத்தினுடைய பெரிய அற்புதம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் அதனுடைய வாழும் கலையை நீங்க பார்க்கணும்னா ஹஜ்ஜில தான் பார்க்கணும். ஒரு 60,000 பேரு இத்தாலியினுடைய டீம், ஒரு பெரிய டீமு கிறிஸ்துவத்தினுடைய தலைமையகம் அனுப்பி வச்சு வாட்டிகன் அனுப்புது. 60,000 பேரு வேர்ல்டு பூராவும் இவங்க ரிசர்ச். என்ன ஆராய்ச்சி? உலகத்துல ஏன் முஸ்லீம்களை மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியல? ஒரு 60,000 பேர் கொண்ட ஒரு டீம் இன்னைக்கு உலகம் பூரா சுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மேட்டர் என்ன தெரியுமா? நீ 10 வருஷம் ஆய்வு பண்ணுவியோ, 20 வருஷம் ஆய்வு பண்ணுவியோ, உன்னுடைய ரிப்போர்ட் இதுதான் வேணும். உலகத்தில் யாரையும் சீக்கிரத்தில் கன்வெர்ட் பண்ணிடலாம், முஸ்லீம்களை மட்டும் ஏன் கன்வெர்ட் பண்ண முடியல? முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு என்ன அப்படின்னு அவங்க ஒரு பெரிய ரிசர்ச் நடத்தினாங்க. 60,000 பேர் கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டு வந்து ரிப்போர்ட் ஒப்படைச்சாங்க. அதுல சொன்னது அவங்க தான், முஸ்லீம்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய வளையம் ஒன்று இருக்கிறது. அதுல முதலாவது அவங்க முன்வைத்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பாதுகாக்கிறது குர்ஆன். இன்னைக்கு உலகத்துல எங்க போனாலும் முஸ்லீம் குர்ஆனை ஒன்னா தான் வச்சிருக்கிறான். அமெரிக்கால போனாலும் அதே குர்ஆன் தான், இன்னைக்கு ஜப்பான்லயும் அதே குர்ஆன் தான், இந்தியாவில் போனாலும் அதே குர்ஆன் தான். இவங்களை எல்லாம் ஆர்கனைசிங் பண்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு இது ஆச்சரியமா இருக்குது. இவங்களை எல்லாம் ஒரு வகையில கட்டி போட்டு வச்சிருக்கு முஸ்லீம்களை. குர்ஆன்ல வேறுபாடு இல்லையே. எங்காவது குர்ஆன்ல வேறுபாடு கவனிச்சிருக்கிறீங்க? ஜப்பானுக்கு ஒரு குர்ஆன், அமெரிக்காவுக்கு இன்னொரு குர்ஆன். இது இந்த வேறுபாடு இல்ல. உலகத்துல எல்லா நாடுகளும் வேறு பாஷை இருக்குது, வேறு பழக்கம் இருக்குது, வேறு மொழி பேசுறாங்க, வேறு உணவு உண்றாங்க, வேறு உடை உடுத்துறாங்க. ஆனால் ஹஜ்ஜிக்கு வந்துட்டோம்னா ஒருத்தர் அல்லாஹ் அக்பர், ஹஜ்ஜி இவங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துது அப்படின்னாங்க. அவங்களுடைய 2வது கண்டுபிடிப்பு. அந்த உட்கார்ந்த லப்பைக்னு ஒரு ஹாஜி ஆரம்பிச்சாருன்னா இன்னொரு பக்கத்துல இன்னொருத்தர் ஆரம்பிப்பார், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த லப்பைக் உலகம் பூராவும் ஒரே லப்பைக் தான். பார்த்தா ஹாஜிகள் யாரு என்ன எதுவும் இல்ல, ஒரு வார்த்தையில் இஸ்லாம் அவர்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்குது. லப்பைக்னு ஒரு ஹாஜி சொல்லுவாரு, பக்கத்துல உள்ளவர் சொல்லுவாரு, அவர் எந்த நாடு, எந்த தேசம், எந்த ஊரு, எந்த மொழி, எந்த நிறம், எந்த இடம் எதுவும் தேவையில்லை, அவர் அப்படியே கோர்த்து விடுவார். ஒரு சாதாரண முஸ்லீமாக இருக்கிற ஒரு முஸ்லீமை இன்டர்நேஷனல் முஸ்லீமாக மாத்துகிற சக்தி ஹஜ்ஜிக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர்களுடைய ரிப்போர்ட் கொடுத்தாங்க. உண்மை அதுதான். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும், ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டினுடைய ஆர்கனைசர் யாரு? இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறவர் யாரு? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ஒரு ஊர்ல வந்து உள்ள நுழையிறாங்க. ஒரு 50 லட்சம் பேர் உள்ள வந்து நுழையிறாங்க. 40 நாள் தங்கி இருக்கிறாங்க. இவங்க 40 நாள் தங்கிட்டு பாதுகாப்பு அவங்கவுங்க ஊருக்கு போறாங்க. நீங்க எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேற நாட்டுல இருந்து பாதுகாப்புக்கு ஆளை வாங்கியிருக்கிறாங்க, பாதுகாப்புக்கு பணத்தை வாங்கியிருக்கிறாங்க அந்த நாட்டுல. சரி, இவங்களை எல்லாம் ஆர்கனைசிங் பண்றது யாரு? 8வது நாள் வாங்க அப்படி வந்துடணும், இங்க வந்துடணும், 9வது நாள் அங்க போகணும், 10வது நாள் இங்க போகணும். இது எல்லாம் எப்படி நடக்குது?
ஒரு தலைமையும் கிடையாது. அதுதான் ஹிட்லர் சொன்னார். யூதர்களை அழித்து ஒழித்த ஹிட்லர், அவர் செய்தது சரியா இல்லையா, அவர் ஆட்சி சரியா இல்லையா இரண்டாவது பிரச்சனை. ஹிட்லர் பயன்படுத்திய ஒரு முக்கியமான வார்த்தை, இஸ்லாத்தை பார்த்து நான் பிரமிப்பது ஒன்றுதான் ஹஜ் என்று சொன்னார். ஏனென்றால் ஆர்கனைசிங் வித்தவுட் ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளர் இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு ஹஜ்ஜில இருக்கிறது. இதுல முகமது நபி ஜெயிச்சிட்டாரு சொன்னார். யார் ஆர்கனைசர்? 2015 அறிவிக்கிறாங்க. 2015 ஒருங்கிணைப்பாளர் இவர் ஒருங்கிணைப்பார். 2015 ஹஜ் ஒருங்கிணைப்பாளர் இவர். 2013 ஹஜ் ஒருங்கிணைப்பாளர் இவர். இவருக்கு கீழே தான் வரணும். இவர் சொல்றதா எதுவுமே இல்ல. அவங்கவங்க சரியா வராங்க போறாங்க. 8வது நாள் வர வேண்டிய இடத்துல வந்து நிக்கிறாங்க. 9வது நாள் போறாங்க. இதுல எல்லாம் ஒரு சின்ன கட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், கொஞ்சம் யோசியுங்கள். ஹஜ்ஜினுடைய அகமியத்தை புரியலாம், இஸ்லாம் உருவானதை புரியலாம், இஸ்லாத்தினுடைய சக்தியை புரியலாம், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை புரியலாம். அத்துணையும் ஹஜ்ஜில் புதைந்து கிடைக்கிறது. அதை பார்ப்பதற்காக கொஞ்சம் உங்க பயணத்தை விரிவுபடுத்துங்க, தயாராகுங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியம். நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு கத்துக்குட்டி, ஒரு கட்சிக்கார திடீர்னு ஒரு சிட்டியில ஒரு மாநாடு போட்டான்னு வைங்க. நம்ம பார்க்கிற அரசியல் தானே. மாநாடு போட்டு அல்லாஹ் அக்பர், ஒரு 1000 பேர் 1500 பேர் தான் சிட்டிக்குள்ள உள்ள வந்துட்டு போனா அப்படியே சிட்டி ஸ்தம்பிச்சு போகுது இல்லையா? டிராபிக் எல்லாம் அங்கங்க ஜாம் ஆகி போயிரு. ஒரு 1500 பேர் 2000 பேர் 5000 பேர் உறுப்பினர்களா வச்சிருக்கிற ஒரு கூட்டம், கட்சி கூட்டம் நடத்துகிற பொழுது அதை சமாளிக்க முடியாமல் இவ்வளவு பெரிய அரசாங்கம் திணறுகிறது. இங்கு மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல எவ்வளவு பாதுகாப்பு. அப்படி இருந்தும் கொஞ்ச நேரம் அப்படியே டிராபிக், அங்கங்க டிராபிக். என்னன்னா கட்சி கூட்டம் நடக்கிறது, பொதுக்கூட்டம் நடக்கிறது, டிராபிக் ஆகிறது. கொஞ்சம் விரிவுபடுத்துங்கள். ஒரு 50 லட்சம் பேரை கொண்டு வந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ் அக்பர் கொண்டு வந்து எவ்வளவு வாகனம் போகணும்னு நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான வாகனம். அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு போனா பரவாயில்லை, எல்லாமே ஒரே இடத்துக்கு போறாங்க. நீங்க எங்க வேணாலும் தங்கலாம். 5 ஸ்டார்ல 7 ஸ்டார்ல எல்லா இடத்திலையும் தங்கிக்கலாம். ஆனால் துல்ஹஜ் 8 அவர் பெரிய ஆளாக இருக்கலாம், சின்ன ஆளாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், சாதாரணமான ஆளாக இருக்கலாம், எல்லாம் அந்த மினாங்கிற அந்த இது டெண்டுக்கு வந்தார். எல்லாருமே ஒரே டயத்துக்கு உள்ள நுழையறாங்க பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 8வது நாள் லுஹர், அசர், மக்ரிப், இஷா, மறுநாள் காலையில ஃபஜ்ர் வரைக்கும் 5 வக்து மினால இருக்கும். 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேரை கொண்டு வந்து ஒரு இடத்துல. இதுல என்னன்னா, இவ்வளவு பெரிய டிராபிக்க நடத்துற, இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது. என்ன நினைச்சீங்க? பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டா இருப்பான்னு நினைக்கிறீங்க? சரி, எவ்வளவு பேர் நிப்பாங்க? 50 லட்சம் பேர்களை கரெக்டா ஒழுங்குபடுத்தி கொண்டு போறதுக்கு எத்தனை பாதுகாவலர் தேவைப்படும்? ஒரு 100கணக்கான பேர்கள் கூட நீங்க பார்க்க முடியாது. அதுதாங்க ஹஜ்ஜினுடைய தனிப்பட்ட ஒரு பெரிய ஆற்றல், அல்லாஹ்வுடைய பெரிய ஆற்றல். தூரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் நிப்பாரு காவலாளியா. சரி, கையில என்ன பெரிய வெப்பன்ஸ் வச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன லேசா ஒரு தடி வச்சிருப்பார். அது கூட சில நேரங்கள் அது கூட வைக்கிறது இல்ல, சும்மா தான் இருப்பாங்க. ஏதாவது பேச ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஏதாவது செஞ்சா ஹாஜி, அப்படி செய்யாதீங்க ஹாஜி, அவ்வளவுதான். அவருக்கு ஹாஜிங்கிறத தவிர இன்னொரு வார்த்தை தெரியாது. கெட்ட வார்த்தையில பேசுறது இல்ல, கெட்ட வார்த்தையில திட்டுறது இல்ல. இதெல்லாம் யோசிக்க சொல்கிறேன். பெரிய ஆயுதங்கள் இல்ல, எதுவும் இல்லாம இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி என்ன பாதுகாப்பு நினைக்கிறீங்க? நீங்க என்ன பாதுகாப்பு நினைக்கிறீங்க? எல்லா நாட்டில இருந்து வராங்க, உலகத்துல எல்லா நாட்டில இருந்து உள்ள வராங்க. அப்ப இவ்வளவு பெரிய வெளிநாட்டுல உள்ளவங்களை கொண்டு வந்து அந்த நாடு வாங்குது, உள்ள பத்திரமா கொண்டு போய் அவங்கவுங்க ஊருக்கு திரும்ப கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். எதுவும் இல்ல, சாதாரணமா எந்த ஆயுதம் இல்லாம லேசா வந்து நிக்க வச்சிருப்பாரு. அவர் அப்படித்தான் நிப்பாரு. அதை செய்யாதீங்க அவ்வளவுதான். அவங்க உச்சகட்டமா பாதுகாக்கிறது யார தெரியுமா? உச்சகட்டமா அவங்க பாதுகாக்கிறது யார தெரியுமா? மஸ்ஜிதே ஹராமுடைய இமாம பாதுகாப்பாங்க, அவ்வளவுதான். அந்த இமாம மட்டும் தான். அவர் அங்க இருந்து அந்த இடத்தை கொண்டு வரதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30-40 போலீஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருந்தாலும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. 50 லட்சம் பேர்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஆச்சரியம்,
9ஆம் அன்னைக்கு காலையில அப்படியே இந்த ஃபஜ்ர் தொழுத உடனே இந்த 50 லட்சம் பேர் அப்படியே கிளம்பி அரஃபாவுக்கு போறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அரஃபாவுல தங்குற டைம்ங்கிறது லுகர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த லுகர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் இந்த 50 லட்சம் பேரும் அங்க ரீச் ஆகும். ஒருத்தர் அந்த இடத்துல அந்த எல்லையில தொடர்ந்தா கூட அவர் ஹஜ்ஜி கூடாது. ஒரு குறிப்பிட்ட எல்லை அரஃபாங்கிறது 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கிடையாது. ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகள் தான் அவைகள். அந்த இடத்துக்குள்ள இவங்க ரீச் ஆகும். அதனால தான் சில நேரங்கள்ல ஹஜ்ஜிக்கு வந்தவங்க நோயாளியா படுத்துட்டாங்க, ஐசியூல இருக்கிறவங்கள கூட ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த செகண்டுக்கு கொண்டு வந்து அரஃபாவுடைய அந்த எல்லையில கொண்டு வந்து ஒரு செகண்டுக்கு நிப்பாட்டிட்டு கொண்டு போயிடுவாங்க. அவர் ஹாஜி ஆயிடுவார். வந்தாகணும், அந்த எல்லைக்கு வந்தாகணும். அவர் ஹாஜி ஆகணும்னா அல் ஹஜ்ஜு அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜினாலே அரஃபா தான். அரஃபாவை விட்டா ஹாஜி கிடையாது. அப்ப இவர் இதை முடிச்சிட்டு அத்தனை வாகனமும் சரியாக வந்து அரஃபாவுடைய எல்லையில வந்து நிக்குது. அப்படி அப்படியே நிக்குது. போக முடியாம இல்ல, போக கூடாது, போக மாட்டாரு. அந்த எல்லையில தாண்ட முடியாதவர் சரியாக சூரியன் மறைந்தவுடன் அடுத்த செகண்டுக்கு அத்துணையும் 50 லட்சம் பேர்களும் முஸ்தலிஃபாவை நோக்கி. இது எல்லாம் நான் யோசிக்க சொல்வது இதுதான். இதுவெல்லாம் வேறு வேறு நேரத்தில் நடக்கல. ஒரே நேரத்தில் இத்தனை பேர் ஒரே இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மீண்டும் மினாவை நோக்கி வருகிறார்கள். 8வது அன்னைக்கு லுகர் அசர் மக்ரிப் இஷா ஃபஜ்ர் வரைக்கும் மினால. இப்போ பின்னால மினால இருந்து அரஃபாவுக்கு வராங்க. அரஃபால 9வது அன்னைக்கு அசர் மக்ரிப் லுகர் அசர். பின்னால மக்ரிப் பின்னால சூரியன் மறைஞ்ச உடனே முஸ்தலிஃபால மக்ரிப் இஷா முஸ்தலிஃபால தொழுவாங்க. அன்னைக்கு ராத்திரி முஸ்தலிஃபாவுல தங்கிட்டு மீண்டும் காலையில ஃபஜ்ர முடிச்சிட்டு மினாவுக்கு வந்துருவாங்க. இது எல்லாம் நடக்கிற அற்புதங்கள். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ஜில நீங்கள் பார்ப்பதெல்லாம் அற்புதங்கள் தான். இதையெல்லாம் யார் ஒழுங்குபடுத்துறான்? யாருமே ஒழுங்குபடுத்த மாட்டாங்க. ஆனா ஒழுங்கா நடக்கும், அவ்வளவுதான். யாருமே ஒருங்கிணைப்பாளர் இல்ல, ஒழுங்குபடுத்துறது இல்ல. அங்க நடக்கிறதெல்லாம் அற்புதம் தான். அல்லாமா சுயூத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய வியூல இருந்து அதை ஹஜ்ஜ பாக்குறாங்க. நான் பார்த்த ஹஜ்ஜில பெரிய ஆச்சரியமானது என்னன்னா கல்லெறிகிற இடம் தான் சொல்லி அவர் சொல்றாரு. கல்லெறிகிற இடம் பாத்தீங்கன்னா ஷைத்தானுக்கு கல்லெறிவாங்க. ஷைத்தானை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறது இல்ல. நான் நிறைய அடிக்கடி சொல்றது, நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பெரிய தூண் இருக்குங்க, நம்ம பள்ளிவாசல் மாதிரி இந்த மாதிரி ஒரு பில்லர், அவ்வளவுதான். சுத்தி ஒரு பெரிய ரவுண்டா கட்டி இருப்பாங்க. 50 லட்சம் பேர் கல் எறிகிறாங்க. ஒருத்தர் குறைஞ்சபட்சம் 70 கல்ல எறிகிறாரு. எவ்வளவு கல் இருக்கும்? சரி, அவ்வளவு கல்ல எங்க எடுக்கிறாங்க தெரியுமா? முஸ்தலிஃபால எடுப்பாங்க. முஸ்தலிஃபாங்கிறது ஒரு கீழே ஒரு சாதாரணமான ஒரு பிளே கிரவுண்ட், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு ஹாஜி குனிவாரி 70 கல் எடுப்பாரு. எப்படி கல்லு கிடைக்குது? கவர்மெண்ட் கொண்டு வந்து சின்ன சின்ன கல்லுன்னா பெரிய கல்லு கிடையாது, சின்ன சின்ன கல்லு கொண்டு வந்து தட்டுதான் இல்ல. சரி, இத்தனை பேர் கொண்டு வந்து அங்க எறிகிறாங்கள, அதாவது நிறையறது இல்ல. அப்ப கல் எங்க? எல்லாம் அற்புதம். அது யாருடைய ஹஜ்ஜு கபூலாச்சா அல்ல கல்ல உயர்த்துறான். கண்ணுக்கு முன்னால் நடக்கிற அத்தனையும் அற்புதங்கள். ஹஜ்ஜை குறித்து இன்னும் நான் விரிவாக பேச வேண்டும். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, ஹஜ்ஜி என்பது நிச்சயமா நிறைய அற்புதங்களை தாங்கியது, நிறைய அத்தாட்சிகளை உள்ளடக்கியது. பார்க்க பார்க்க பரவசம் அடைவது மாத்திரமல்ல, இஸ்லாத்தை நீங்க அதனுடைய உண்மை வெளிச்சத்தில் புரியணும்னா நீங்க அங்க போனா தான் புரியணும். அத்தனையும் தாண்டி அதை பார்த்து அனுபவிப்பது, எவ்வளவு சொன்னாலும் அதை விளங்குகிற சக்தி உலகத்தில் எந்த காதுகளுக்கும் இல்லை, கல்புக்கும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக.